வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 3 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,094.64 167 PTS 0.21 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 7.97 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். TCS 2.81 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,383.60 விழுக்காடு ஆக உள்ளது. 0.36 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. இந்தியாவின் மொத்த GST வசூல் 15.4% உயர்ந்து 2.11 லட்சம் ரூபாய் கோடியாக அதிகரிப்பு. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த GST வசூல் 15.4% உயர்ந்து 2.11 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்தது. பணத்தை திரும்பப் பெற்ற பிறகு நிகர GST வசூல் ஆண்டுக்கு ஆண்டு 15.8% அதிகரித்து 1.8 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. உலகளாவிய குறியீட்டில் இந்திய பத்திரங்களைச் சேர்ப்பதை ப்ளூம்பெர்க் தாமதப்படுத்துகிறது. ப்ளூம்பெர்க் நிறுவனம் இந்திய பத்திரங்களை தனது உலகளாவிய குறியீட்டில் சேர்ப்பதை ஒத்திவைத்துள்ளது. இது சந்தை வர்த்தகர்களை ஏமாற்றமடையச் செய்துள்ளது. இந்த தாமதம் இந்திய கடன் பத்திரங்கள் உலகளாவிய சந்தை குறியீட்டில் சேர்க்கப்படுவதை தள்ளிப்போடுகிறது. நிதி நிறுவனங்களின் பங்குகள் உயர்வால் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 உயர்வுடன் நிறைவடைந்தன. கடந்த வர்த்தக அமர்வில் சென்செக்ஸ் 0.21% உயர்வுடன் 78,094.64 புள்ளிகளில் நிறைவடைந்தது. நிஃப்டி 50 குறியீடும் 0.27% வளர்ச்சியுடன் 24,383.60 புள்ளிகளில் நிறைவடைந்தது. சர்வதேச சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வுடன் நிறைவடைந்தன. தங்கம் விலை 0.33% உயர்வுடன் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,120.40 ஆக நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 1.27% உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.52 ஆக நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $81.27 ஆக குறைந்து நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை 4.02% கணிசமாக குறைந்து ஒரு பேரலுக்கு $81.27 ஆக நிறைவடைந்தது. உலகளாவிய தேவை மற்றும் விநியோக மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஜி நிறுவனத்திற்கு எதிரான செபி உத்தரவு 3,143 கோடி ரூபாய் நிதி திரட்டலை தாமதப்படுத்தலாம். ஜி நிறுவனத்திற்கு எதிராக இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி பிறப்பித்துள்ள உத்தரவு அதன் 3,143 கோடி ரூபாய் நிதி திரட்டும் திட்டத்தை தாமதப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய விளம்பரதாரர்கள் மேலாண்மை பதவிகளை வகிக்க ஒழுங்குமுறை அமைப்பு தடை விதித்துள்ளது. முத்தூட் பைனான்ஸ் முதல் காலாண்டில் தனிப்பட்ட லாபத்தில் 25 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. முத்தூட் பைனான்ஸ் நிறுவனம் முதல் காலாண்டில் தனது தனிப்பட்ட நிகர லாபத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 25% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நிறுவனம் தனது வலுவான நிதிச் செயல்பாட்டுடன் தலைமை மாற்றத்தையும் அறிவித்துள்ளது. பணவீக்கம் ரிசர்வ் வங்கி இலக்கை தாண்டியதால் இந்திய நிறுவனங்கள் விலை உயர்வுக்கு திட்டம். நுகர்வோர் விலைகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் 4% இலக்கிற்கு மேல் உயர்ந்ததால் இந்திய நிறுவனங்கள் புதிய விலை உயர்வுக்கு திட்டமிட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கை வரும் மாதங்களில் நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்க நிலையை சோதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உட்கர்ஷ் ஸ்மால் பைனான்ஸ் வங்கி முதல் காலாண்டில் 34 கோடி ரூபாய் நஷ்டம் அடைந்துள்ளது. உட்கர்ஷ் ஸ்மால் பைனான்ஸ் வங்கி ஜூன் காலாண்டில் 34 கோடி ரூபாய் நிகர நஷ்டத்தை பதிவு செய்துள்ளது. வங்கியின் சொத்து தரத்தில் தொடர்ந்து அழுத்தம் நீடித்து வருகிறது. கடுமையான வெப்பத்தால் தெற்காசியாவில் ஆண்டுக்கு 3.1 கோடி வேலைகள் இழப்பு. உலக வங்கி கடுமையான வெப்பம் காரணமாக தெற்காசியாவில் ஆண்டுதோறும் 3.1 கோடி வேலைகள் இழக்கப்படுவதாக உலக வங்கி அறிக்கை எச்சரித்துள்ளது. இது இந்தியாவின் விக்சித் பாரத் 2047 இலக்குகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. கடுமையான வெப்பத்தால் தெற்காசியாவில் ஆண்டுக்கு 3.1 கோடி வேலைகள் இழப்பு. உலக வங்கி முறையான தழுவல் நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் இப்பகுதியின் GDP நீண்ட காலத்திற்கு பெரும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,120.40 0.33 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,337 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.33 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,107 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.52 1.27 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,794 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.27 விழுக்காடு உயர்ந்தது.
முந்தைய முடிவு $57.79 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.27 4.02 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 4.02 குறைந்தது. முந்தைய முடிவு $84.67 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.37.31 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 31 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.67 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2906. பெங்களூரு $944.50, $2821. ஹைதராபாத் $994, $2985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.